நீங்க தான் மேம்க்கு தமிழ் சொல்லி கொடுத்தீங்களா? டைலாக்ஸ் மட்டும் தாங்க சொல்லி தந்தேன், தமிழ் சொல்லி தரல. தரமணிக்கு அப்புறம் நம்ம பண்ணணும்னா கூடிய சீக்கிரம் சார் வந்து ஒரு ஃபுல் லென்த் ஒரு ஆக்ஷன். I think till today I call him Krishi and he calls me Lucky. Mahalakshmi and Krishna was his. அவங்களும் ஒரு மாதிரி புல்லி பண்ற ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துல. இவங்க ஒரு மாதிரி புல்லி. I was just about to say that. What? Wow, I love it. ஹாய், ஹலோ. ஹாய். வணக்கம். வெல்கம் டு பிடி பிரைம். Thank you. இந்த படத்தோட கதை கேட்டப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்தது சார்? எனக்கு இந்த ஸ்டோரி பிளாட்டே வந்து அந்த ஸ்டோரியோட லைன் இருக்குல்ல, அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டோரி பிளாட் நான் பார்த்ததுக்கப்புறம் பிக்ஸ்டெக் மாதிரி ஒன்று அமைச்சிருந்தேன். அது பார்த்ததுக்கப்புறம் தான் நான் சப்டிஷன் மீட் பண்ணேன். மீட் பண்ண உடனே அந்த நரேஷன் கேட்டோடனே எனக்கு வந்து ஒரு சில கிளாரிட்டி தேவைப்பட்டுச்சு. அது ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அகைன் நெக்ஸ்ட் டே வந்தார் அண்ட் அந்த கிளாரிட்டி எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருந்தது. அண்ட் இமீடியட்லி ஐ செட் எஸ். முக்கியமாக ஏன்னா நான் இந்த படத்தில் ஒரு பிளைண்டாக பண்ணுறேன். ஒரு காப் இருந்தாலுமே இன்னொரு சைடில் தட்ஸ் ஐ ஹேவ் டு ப்ளே அ பிளைண்ட் கேரக்டர் அந்த ஃபிலிம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எவ்ரி ஆக்டருக்கு ஒரு இது இருக்கும்ல, ஒரு கெரியரில் ஒரு பிளைண்ட் ரோல் ஒன்று பண்ணணும்ன்ட்டு. இந்த படத்தில் அது கரெக்டாக எனக்கு ஃபிட்டுனா இருக்குது. மேம், உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது மேம் படத்தோட கதை கேட்டப்புறம்? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். I got very excited and surprised that Sir could think of a plot line, something like that. When you watch it, you will know what I'm talking about. It is actually something that as a viewer also, when I listen to a script, I listen to it if I am going to watch that movie, if I want to watch it, if I'm that excited. So when I heard it, like as an audience from a layman, I just felt that I would definitely want to watch this film and I would be curious what is happening next because I will not be able to guess. சார், இது உங்களோட ஃபர்ஸ்ட் படம். இந்த ஃபர்ஸ்ட் படமே ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி தேர்ந்தெடுக்க என்ன காரணம் சார்? அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ ஒரு க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரியாக எழுதணும்னு சூஸ் பண்ணல. ஐடியா வந்து அரைவ் ஆனும் போது ஐடியாவை ஒரு ட்ராமாவாக தான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண ஆரம்பித்தோம் போது இவென்ச்சுவலாக அந்த ஸ்டோரி வந்து அதோட ஜானரை தேர்ந்தெடுத்துக்கும். ஸோ ஜானர் ஃபர்ஸ்ட் வரதில்லை, ஐடியா தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ அந்த எழுத அந்த த்ரில்லருன்ற ஜானருக்குள்ளே, ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லருன்ற ஒரு ஜானருக்குள்ளே அது வந்து செட் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் எப்போ வந்துச்சு, எப்படி வந்துருச்சுன்றது இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் ஆக்சுவலாக படம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அதோட டீட்டெயில்ஸ்குள்ளே போக முடியும். தொடர்ந்து வித்தியாசமான கதைகள் இருக்கக்கூடிய படங்களில் தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போது இந்திராவுமே எடுத்துட்டோம்னா அது க்ரைம் த்ரில்லர் ஜானர். ஸோ ஒவ்வொரு படமும் நடிக்கிறப்போ என்ன நான் வித்தியாசமாக காட்டிக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? இது ஒரு ஆக்டராக நம்ம ஒரு படத்தில் வித்தியாசப்படுத்தணும்னு இருக்கும்ல. ஒரு நடிகனுக்கு அது ஒரு இதாக இருக்கும், ஒரு ஆசையாக இருக்கும். அண்ட் அது லக்கிலி ஒரு அது வந்து லக்கிலின்னு சொல்கிறத விட அது மேபி எனக்கு அது இட்ஸ் பீன் ஹேப்பனிங் கன்சிஸ்டன்ட்லி. அண்ட் அது ஃபஸ்ட் படம் தரமணிலேருந்து இப்போ இந்திரா வரைக்குமே ஒரு படமுமே ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸும் சரி, அந்த ஜானர்ஸும் ஒரே கைண்ட் ஆஃப் ஜானர்ஸ் பண்ணதில்லை நான் இது வரைக்கும். ஒரு லவ் ஃபிலிம் பண்ணனா, தென் ஆக்ஷன், தென் ஹாரர். ஸோ இந்த மாதிரி மாற்றி இட்ஸ் பீன் ஹேப்பனிங். அண்ட் அது ஒரு ஆக்டருக்கு தேவையில்லை. நம்மளோட பர்ஃபார்மன்ஸை நம்ம எந்த அளவுக்கு வித்தியாசப்படுத்தி காமிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து லைக் அது நல்லது, ஆடியன்ஸுக்கும் நல்லது, நம்மளுக்கும் போர் அடிக்காது. அண்ட் ஆடியன்ஸுக்கும் they'll get used to like seeing different things happening. and நம்ம ஒரு ஜானர்லேயும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஒரு சேலஞ்ச் இருக்குது, ஒரு சில சேலஞ்ச் இருக்குது. அந்த சேலஞ்சை எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஆக்டராக நம்ம அதுக்குள்ளே அடாப்ட் பண்ணுறோம், அது எவ்வளோ ஈஸ் அண்ட் அவுட்டாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நம்மளுக்குள்ள ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ அந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும், அந்த படம் முடிச்சுட்டு வரும்போது அதுக்கான பதில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இட்ஸ் பீன் அ லாட் ஆஃப் திங்ஸ் பீன் ஹேப்பனிங் இன் அ பாசிட்டிவ் வே. ஸோ இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷம். இந்திராவில் சுனில் சார் கூட நடிச்சிருக்கீங்க, ஜெயிலரிலுமே நடிச்சிருந்தீங்க. ஆனால் உங்களோட காம்பினேஷன் காட்சிகள் வந்து அவ்வளவா வந்திருக்காது. இந்த படத்தில் அவர் கூட நடித்தது எப்படி இருந்தது சார்? சுனில் சார் வந்து ஜெயிலரில் பண்ணியிருந்தோம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காம்பினேஷன் சீன்ஸ் இல்லை. பட் அவரோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தெலுங்கு படங்கள் நான் நிறையா பார்த்தது உண்டு. அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டராக இருந்ததுலேருந்து அதுக்கப்புறம் ஹீரோவாக ஆனதுலேருந்து நிறைய அவர் படங்கள் பார்த்துருக்கேன். இங்கே எப்படி நான் விவேக் சாரை பார்த்தனோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டாக தான் அவரை நான் பார்த்தேன். ஸோ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அவர் படங்கள், காமெடி படங்கள், அந்த காமெடி கேரக்டர்ஸ்லாம் பண்ணும்போது.
ஸோ அவரோட ஜெயிலரில் எனக்கு அந்த சான்சஸ் இல்லை, காம்பினேஷன் சீன்ஸோ எதுவுமே இல்லை. பட் இந்த படத்தில் வந்து சப்ரீஷ் அந்த கேரக்டர் சொல்லும் போது நிறைய ஆர்டிஸ்ட் சாய்ஸஸில் இருந்தது டிஸ்கஷனில். நானும் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பிரெயின் ஸ்டாம் பண்ணிட்டு இருப்போம்ல, இவர் பண்ண நல்லா இருக்குமா, அவர் பண்ண நல்லா இருக்குமா. அப்போ ராம் சார் தான் ஃபர்ஸ்ட் ஐடியா அவர் சொல்லியிருந்தார், ராம் சார் கேட்கலாமா அப்படின்னு. ராம் சார் டேட் இது அவைலபிள் இல்லை, ஹி வாஸ் ஷூட்டிங் ஃபார் திஸ் ஃபிலிம். அப்போ சுனில் சார் பண்ணால் எப்படி இருக்கும்னு டிஸ்கஷனில் வந்தது. தென் ஐ வாஸ் சின்ஸ் நான் ஜெயிலரில் இருந்தனால அவர் நம்பர் வாங்கி அப்படியே பாஸ் அவுட் பண்ணேன். அண்ட் அவர் கால் பண்ணி ஸ்கிரிப்டை நரேட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் இந்த கதை கேட்டோன்னே. நான் அவர் கெரியரில் எவ்வளோ 300 படம் பண்ணியிருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் கேட்டதே இல்லை, எனக்கு வந்ததும் இல்லை, இதை நான் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் ஆகி தான் அவர் உள்ளே வந்தார். மேம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு தமிழ் படம் ரீஎன்ட்ரி எப்படி ஃபீல் ஆகுது அண்ட் தமிழ் மூவிஸை மிஸ் பண்ணீங்களா? Actually, Patas released right before lockdown, so it was not an intentional break, but it was a break for everyone. I was very excited for that movie. It did so well, but yeah. But anyways, now that I'm back, of course, I think there couldn't have been a better film for me to come back to Tamil with, unless like with Indra. When it's a very different role that I have played. Kayal is a character, one of the characters which is very close to my heart. It taught me a lot, and I'm very, very excited to see how Tamil people like this character and like me and perceive me, and I hope to do many more Tamil films here on. சார், நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், நீங்கள் தான் மேம்க்கு தமிழ் சொல்லி கொடுத்தீங்களாமே? யா, செட்டில் தமிழ் நான் சொல்லி கொடுக்கல, ஐ மீன் டைலாக்ஸ் ஹெல்ப் பண்ணேன் ஆக்சுவலாக. என்னன்னா எங்கள் 2 பேருக்கு நிறைய காம்பினேஷன் சீன்ஸ். So now if I can't talk in this interview right now, it's his mistake. It's not mine. Otherwise by now I should have spoken it. I mean நான் உங்கள்கிட்ட டைலாக்ஸ் மட்டும் தாங்க சொல்லி தந்தேன், தமிழ் சொல்லி தரல. ஏன்னா நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் இருக்குது படத்தில். ஸோ என்னன்னா இப்போ நம்ம 2 பேருக்கும் காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு சின்ஸ் பாம்பேலேருந்து வராங்க, அவங்களுக்கு ஹிந்தி தெலுங்கு நல்ல பரிச்சயம். இப்போ தமிழ் வரும்போது அந்த டைலாக் சொல்லும் போது டெலிவரி இந்த இதெல்லாம் இருக்கனால நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு ஷூட் வந்து ஹெக்டிக்காக போயிட்டுருக்கோம், லைக் டு ஃபினிஷ் ஆஃப். ஸோ டைம் இருக்காது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அந்த சீனுக்கு ஐ மீன் அந்த எண்ட் ஆஃப் த டே, ஷூட் முடிகிற எண்ட் ஆஃப் த டே இல்லை எனி பிரேக் டைமில் அடுத்த நாள் சீனோ ஏதோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவேன், லைக் வாய்ஸ் ரெக்கார்டில் போட்டு ஃபோனில் கொடுத்துருவேன். அண்ட் அதை அவங்க கேட்டுக்கிட்டே வருவாங்க, லைக் அவங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம் கூட தூங்கும் போது கேட்பாங்க, காலைல எந்திக்கும் போது கேட்பாங்க, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது கேட்பாங்க. அப்புறம் செட்டுக்குள்ளே வரும்போது அந்த டைலாக் வந்து அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக உள்ளே வந்துடுவாங்க. So actually that became a way of my life for those days that I was shooting. To hear Vasanth's dialogues, Indra, Kayal, Indra, Kayal, Indra, Kayal. So I still have those voice notes because they're beautiful memory, from this movie. So the other day when I opened and I again heard, and I was like, okay, this is that scene, this is that scene. So you know how it's kind of set in my mind. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைலாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ எங்கள் 2 பேர்த்தோட கெமிஸ்ட்ரியோ இல்லை எங்கள் 2 பேர்த்தோட சீன்ஸோ இன்றைக்கி வந்து படம் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப ரியலாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ட்ரூவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாண்ட், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு அந்த டைலாக் செஷன் நாங்கள் ஒர்க் பண்ணது, இது எல்லாமே தான் ரீசன். சின்ன சின்ன ரீசன்ஸ் வந்து படத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அதை பார்க்கும்போது அது ரொம்ப உண்மையாக தெரியும். அதுதான் அதனால தான். மேம், நீங்கள் பேசிக்காக ஒரு பஞ்சாபி, நீங்கள் நடிச்சிருக்க படம்லாம் எடுத்து பார்த்தா தமிழ் இல்லை தெலுங்கு. ஒரு மொழி தெரியாத படத்தில் நடிக்கிறப்போ என்ன மாதிரியா ஹேண்டில் பண்ண விஷயங்கள், என்ன மாதிரியா ஹேண்டில் பண்ணணும்? Of course, South Indian languages, Tamil, Telugu, they are very, very different from, I am a Punjabi, so I come from Punjab, so which is up north, and this is down south. So there's so much difference in dialect and all of that. So but for me, I feel like my love for cinema was bigger than anything else. And of course, I had grown up watching, Tamil movies. And I had watched a lot of actors work here and Telugu. So for me it was always a dream to even work here, because one thing I know since childhood and I had heard is that once Tamil industry accepts you, it will never let you go anywhere else. So how the people here, audience, they love their actors. There is no other part in the world that
that they love their actors so much. So it was always a dream to come here, and in fact Tamil industry has made me wait the longest. so I'm waiting, otherwise by now I should have been fluent in the language. But nonetheless, like, yeah, it was but I feel like the basic main common thing, whether working in Hindi films, Punjabi films, Tamil and Telugu, is love for the craft. It's the same everywhere. Of course the work culture is very different, people are different, but everyone, all of us, everyone who works in the movies, whether director or anyone, they all work because they love working in this field. So I think then everything else after that just becomes easy. சார், இந்த படத்தில் என்ன ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது சார்? சேலஞ்சிங் வந்து 36 டேஸில் முடித்தோம் படத்தை. 36 டேஸில் முடித்தோம். 36 டேஸில் முடிக்கும் போது வந்து நிறைய ஆக்ஷன்ஸும் உள்ள இன்கார்பரேட்டடாக இருந்துச்சு. ஸோ அப்போ ஆக்ஷன்ஸ் தான் சேஃப்டியோடு பண்ணணும். ஸோ ஆக்ஷன்ஸை வந்து நாங்கள் ஒரு பிளான் பண்ண டியூரேஷனுக்குள்ளே முடிக்கிறது வந்து சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஆனால் வி ஃபார்ச்சுனேட் இனஃப் டு அந்த சொன்ன டேட்டில் முடிக்கிறது. ஏன்னா வசந்த் சாருக்கும் ஆல்ரெடி ஆக்ஷனுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, சுனில் சாருக்கும் இருந்தது. மோஸ்ட்டாக சேலஞ்சிங்னு நான் பயந்தது வந்து அவருக்கு நிறைய இன்ஜுரிஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். ஒரு இந்த டூப்ளிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரிஜினல் இருக்கும். ஸோ ஒரு ஆக்ஷன் பிளாக் அப்போ ஒரிஜினல் வச்சு அடிச்சிட்டாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரியான சேலஞ்சஸ் டே டு டே இருந்துச்சு. பட் அதர்வைஸ் இட் வாஸ் ஈஸியர் டு ஃபினிஷ் த ஃபிலிம் ஆஃப். ராம் சார், உங்களோட குரு, அவருடைய பறந்து போ படம் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்றுட்டு வருது. அது அவரோட ராம் சாரோட ஜேர்னல்லேருந்து வெளியே வந்து ஒரு புதுவிதமான காமெடி ஃபிலிம் கொடுத்துருக்காரு அப்படின்னு மக்கள்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த படம் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? நான் பார்த்தேன் சார். ரிலீஸ்க்கு முன்னாடியே காமிச்சார் அந்த படம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது. சார் வந்து ஒரு காமெடி ஃபிலிம் ரொம்ப அழகாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப லைட் ஹார்ட்டடாக, ஏட் அதில் ஒரு டீப் டவுன் ஒரு எமோஷனோட சொல்லியிருக்காரு. அண்ட் எனக்கு அந்த படம் பர்சனலாக கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி, பேரன்பு, இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து பறந்து போ பண்ணும்போது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஸோ நான் சார்கிட்ட சொன்னதை தான், நீங்கள் நிறையா ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் பண்ணுங்கள் சார் அப்படின்னு. ஸோ ஐ டோன்ட் நோ, பட் ஹி ஹேஸ் அ லாட் ஆஃப் ஃபீல் குட் ஸ்கிரிப்ட்ஸ் ஆல்சோ. எட் அதில் ஒரு எமோஷனல் இருக்கும். பட் நானும் சார் என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா, இப்போ நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் நெக்ஸ்ட் பண்ணால் அது என்ன மாதிரி ஸ்கிரிப்டாக சார் இருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ சார் சொன்னால், நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணால் ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் தான் பண்ணணும் உங்களை வச்சு. நீங்கள் இப்போ தரமணிக்கு அப்புறம் நம்ம பண்ணணுன்னா இட் ஷுட் பி அன் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்ட்டு. ஸோ சார் ஒன்றும் ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணது கிடையாது, இப்போ ஃபீல் குட் பண்ணிட்டாரு. ஸோ கூடிய சீக்கிரம் சார் வந்து ஒரு ஃபுல் லென்த் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். இப்போது நான் சில நேம்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணவங்க தான், கூட ஒர்க் பண்ணவங்க தான். அவங்க கூட ஒரு மறக்க முடியாத மெமரிஸ் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. மேம், உங்களுக்கு நானி சார். I think my debut co-star, so for me, like, he comes first always. My dream of being an actor came true, started from that. Memory with Nani, I think till today I call him Krishi and he calls me Lucky. Mahalakshmi and Krishna was his, so yeah, even now, like, every time I meet him, now I have not seen him in really long, but it is always that we are back to being Krishna and Mahalakshmi. So I think that maybe. Ravi Teja. There were just so many, because in Raja the Great, we like became this one family. Like everyone, all of us, we had a lot of outdoor schedules. So I can't remember one particular memory. But yeah, one thing, that I was a little healthy that time, so he used to always keep a tab on my eating, because he's like so proper about everything. Morning protein shake, mid-afternoon fruits, then grilled chicken and vegetables. He has like this proper schedule, and he would see me having juice, and then after 10 minutes having coffee. So he would look at me that, what is she doing and all that. So I still remember that after a few days of shoot, I was like, oh my god, like, I need to time my meals, everything, whatever I'm eating and drinking properly, because he is going to look at me and he will say something. So maybe that. Sir, Andrea ma'am. தரமணி. ஸோ அவங்களும் ஒரு மாதிரி புல்லி பண்ணுற ஒரு கேரக்டர் தான். இந்த நம்மளுக்கு என்னமோ தெரியல, அது படமாக யாரோ ஒருத்தங்க அந்த மாதிரி, இந்த படத்தில் இவங்க ஒரு மாதிரி புல்லி. I was just about to say that. What? Wow, I love it. ஸோ
தரமணிலையும் அப்படி தான். தோ பிகினிங் டேஸில் இல்லை, ஏன்னா அந்த ஷூட் கொஞ்சம் வி வென்ட் எக்ஸ்டென்சிவ் ஃபார் 2 years. ஏன்னா எப்போ ஸ்கெடியூல் பிரேக் இருந்ததோ அந்த டைமில் ஆண்ட்ரியா லைக் வாஸ் லைக் இவன் பிகினிங் லைக் புது பையன், இவனை போய் ரொம்ப நம்ம புலி பண்ண வேணாம்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் நம்ம ஷூட்டிங் டேஸ் தான் 75 days கிட்ட ஷூட் பண்ணோம் அந்த படம், 73 or something I think. ஸோ ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் அவங்க வந்து புலி பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் அது ஒரு சச் மூமெண்ட், எனக்கு மெமரபிள் மூமெண்ட் எப்படின்னா 9 வேண்டி சாங் அப்போ லைக் நான் வந்து அந்த ஷிப்பில் அந்த போட் இருக்குல்ல, அந்த போட்லேருந்து நான் குதிக்கணும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு 1.5 hours உள்ளே போயிட்டோம், லைக் ஓஷனுக்குள்ளே போயிட்டோம், சீக்குள்ளே போயிட்டோம். போயிட்டு இருக்கும்போது நிறைய ஜெல்லி ஃபிஷ்ஷஸ் இருந்தது கீழே டீப் டவுனில். ஸோ சார் வந்து பிளான் வச்சுக்கிட்டாரு, ஐ ஹேட் டு ஜம்ப். அண்ட் என்ன ஆச்சுன்னா வந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸ் எல்லாருமே சார் அமிச்சிட்டாரு, பிகாஸ் ஹி வாசன்ட் ஹாப்பி அன்னைக்கு. ஸோ எந்த ஒரு ரோப்போ இல்லை எந்த ஒரு சப்போர்ட்டோ எதுவுமே இல்லை, வெறும் ஃபிஷர்மென்ஸ். வி டுக் த லோக்கல் ஃபிஷர்மென்ஸ் அண்ட் தென் வி வெண்ட் இன். ஒரு 1.5 hours உள்ளே போகும், நிறைய ஜெல்லி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருந்தது. அப்போ ஆண்ட்ரியா சொன்னாங்க, இப்போ உன்னை சார் குதிக்க சொன்னால் இந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து கண்டிப்பாக உனக்கு தெரியும்ல, நீ கேள்விப்பட்டிருக்கல அப்படின்னா. என்ன கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு. இல்லை அந்த ஜெல்லி ஃபிஷ் திங் ஆனால் அது ரொம்ப பாய்சனஸ், அது வந்து உயிருக்கே ஆபத்து, தென் அது ரொம்ப பாய்சனஸ், அது கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, குதிக்கும் போது அது பக்கத்தில் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். இப்போ என்ன பண்ணுறது, சார் கிட்ட சொல்லணுமே. ஓ சார் கிட்ட போய் சொல்லிடுவியா நீ அப்படின்னு. ஏன்னா லைக் சார்கிட்ட போய் சொல்லி எப்படி சொன்னால் வேணுனே போய் குதிக்க சொல்லுவார், எனக்கு சார்லாம் பற்றி தெரியும். தென் ஐ வாஸ் லைக் இது எப்படி சார்கிட்ட போய் சொல்கிறது, அதுவும் எனக்கு தெரில. தென் ஐ வாஸ் லைக் இல்லை இன்னைக்கு நடக்காது, நீங்கள் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அனுப்பிச்சிட்டாங்க, ஸோ எனிவே சார் இந்த சீன் நாளைக்கு தான் எடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா போயிட்டு இருந்தோம், போகிற வழியில் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour போயிடுச்சு. அப்புறம் அவர் வந்து அந்த மேக்கிங் வீடியோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. அவர் வந்து வசந்த் அங்கே டால்ஃபின் வருது, டால்ஃபின் பாருங்க வசந்த், ஏட்ரியன் வரணும், சின்ன பையன் வரணும், ஏட்ரியன் ஜஸ்ட் லுக் அட் த டால்ஃபின் அப்படி இப்படின்னு சொல்லுவார், கத்திட்டு இருப்பார் அந்த சைடு. கத்திட்டு வசந்த் இப்போ நீ குதிக்க போறீங்க, குதிச்சிடணும், திரும்பிலாம் பார்த்துடாதீங்க, டக்குன்னு போய் டேராக குதிச்சிருங்க அப்படின்னு ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பேக்கில் வந்துட்டே இருக்குது அந்த சாங்குக்கு. அவர் கேமராமேன் முன்னாடி நின்றுட்டே இருந்தது. அப்புறம் தேனி ஈஸ்வர் சார் வந்து ஏட்ரியன் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்காரு, ராம் அப்படியே ஏட்ரியன் அதெல்லாம் பரவாயில்ல ஈஸ்வர் அவர் குதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஐ ஹேட் டு ஜம்ப். அண்ட் தென் லக்கிலி அந்த இடத்துல ஜெல்லி ஃபிஷ்லாம் இல்லை. பட் இட் வாஸ் அ டீப் டவுன் ஓஷன். லைக் நான் வந்து எந்த சப்போர்ட் இல்லாமல் தான் குதித்தேன். புதுவாக எனக்கு ஸ்விம்மிங்கும் எனக்கு அவ்வளோ ஐம் நாட் கம்ஃபர்டபுள் ஸ்விம்மிங், பிகாஸ் அந்த படத்துக்காக ஸ்விம்மிங் பூலில் தான் லேர்ன் பண்ணேன் ஸ்விம்மிங். பட் ஒரு பீச்சில் ஒரு ஒரு ஐ மீன் ஒரு சீல ஒரு மிடில் ஆஃப் த சீல நான் வந்து ஸ்விம் பண்ணது கிடையாது. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா தென் வி ஜம்ப்ட் இன்டு இட் அண்ட் லக்கிலி நத்திங் ஹேப்பன்ட். ஐ கேம் அப் அண்ட் தென் த ஷாட் வாஸ் ஓகே அண்ட் சார் வாஸ் சூப்பர் ஹாப்பி. ஸோ அந்த மூமெண்ட் எனக்கு ஆண்ட்ரியாவோட ஞாபகம் இருக்குது. லைக் ஷி ஆல்சோ கைண்ட் ஆஃப் புலி பண்ணுவாங்க. பாரதி ராஜா சார், பாரதி ராஜா சார் நான் ஒரு அங்கிள் தான் கூப்பிடுவேன், பிகாஸ் வெரி குட் ஃபேமிலி ஃப்ரெண்ட். பாரதி சார் வந்து சிகப்பு ரோஜாக்கள்னு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாரு. ஸோ அதோட சீக்வல் பண்ணுற ஒரு ஐடியா வந்து வி டிஸ்கஸ்ட். அப்போ ராம் சார் தான் அதோட சீக்வல் பண்ணி வச்சுருந்தாரு, ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு. ஸோ சார் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணார், சிகப்பு ரோஜாக்கள் சீக்வல் நடந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அது உனக்கு தான் அப்படின்னு எனக்கு ஹி கேவ் மீ எ ப்ராமிஸ். ஸோ அந்த ப்ராமிஸ் இன்னும் அவர் ஃபுல்ஃபில் ஆகலை, அது எப்போ ஆகும்னு தெரியல. ஸோ அந்த விஷயந்தான் என் மைண்டில் ஞாபகம் இருக்குது, அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க்கிங் இன் ராக்கி. ஸோ இந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது, ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரு. பட் ஐ டோன்ட் நோ வென் இட் வில் மெட்டீரியலைஸ், வென் இட் வில் ஹேப்பன். இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஐ வாண்ட் ராம் சார் டு டைரக்ட் இட். அதுவும் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, ராக்கியில் அந்த பர்டிகுலர் கேரக்டர் அருண் எழுதும் போதே பாரதி ராஜா சார் தான் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு எழுதினார். எனக்கு என்னென்னா, ஆயுதத்துக்கு அப்புறம் அவர் வில்லன் ரோல் பண்ண மாட்டாருன்னு என்கிட்டே சொல்லிட்டாரு, நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ நான் அருண்கிட்ட சொன்னது என்னென்னா, அவர் பண்ணுவாரா நம்ம கேட்டு பார்க்கணுமா அப்படின்ட்டு. பட் ஒரு பாயிண்டில் சரி கேட்டுலாம் முடிவு பண்ணி கேட்டோம். பட் லக்கிலி அவர் அந்த ஸ்கிரிப்டை வந்து அதில் வில்லன், அவர் அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்து, அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்து. பட் வில்லன் ரோல் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அவர் ஏன் பண்ணார்னா எனக்கு தெரியும், ஹீ ஜஸ்ட் டிட் இட் ஃபார் மீ. அவர் வந்து வசந்த்காக நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்தார். ஸோ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல், பிகாஸ் அந்த பர்டிகுலர் கேரக்டர் அவர் இல்லைன்னா அந்த படம் என்னால் இமேஜின் கூட பண்ண முடியல. மேம் விஜய் தேவர்கொண்டா சார். Vijay, it's been so many years since I have met him only now. I need to remember. I think so I got to work with him after Arjun Reddy. So it was
it was very, very, even I was kind of like nervous working with him from his angry young man that this thing. So the first day I was like I was being very quiet and all. So he's like, he said, Mehreen, you're never quiet. I have heard so much about you. Why aren't you talking? I said, no. I said, just, so then I told him, I said, actually, I'm feeling a little like, I have watched Arjun Reddy. You were fabulous in it, but I'm just thinking, what if you're like that in real life? So I just want to, so nothing. So we just like became good friends then. I don't really like that remember any memory, but yeah, this was the first time when I had met him. Yeah. Tamanna ma'am. Tam and I, it's a association of two films, F2 and F3, very, very special movies of my career and even hers. I think it kind of became like a sister bond only. And even now, like I look up to her as my big sister. And even whenever we meet in Bombay, there's always that, I got to learn a lot from her because such a, senior, so like well-established actress. So everything, like she used to give me a lot of guidance because it was just my, 8th, 9th movie, and then she really used to, she used to share her diet food with me and all of that, and dance and everything. So everything was a memory on that film. Dhanush sir. I think the first meeting with him, he came as a hero on a motorcycle in these narrow streets of Chennai. So I think Dhanush, that was our first day of shoot also. So I was obviously like, very nervous working with such a big star. And I wasn't like, I was very new to Tamil. So I was kind of nervous. So I told him that, sir, I'm so sorry if I take 1 or 2 takes extra because I'm not familiar with Tamil as yet. So he was very sweet about it, and he said that even when I work in Hindi movies, I feel the same. So in fact, you need any help, you can always ask me. Don't worry, and I'm there. So it was very nice. He made me feel very comfortable on the set, and that of course, you saw the movie, so my character was like that. Sir, Ramya Krishnan. I mean, Jailerla we had less scene, but yeah, she's one such person who's like எப்படி சொல்றது, very very jovial தான் ஆக்சுவலாக செட்டில். அண்ட் அவங்க இன்ஃபேக்ட் இப்போ ஜெயிலர் 2 வந்து மிர்னா என்னோட பேரா பண்ணியிருந்தாங்களே, அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஆக்சுவலி வி மிஸ் வசந்த் இந்த செட் அப்படின்னு, இந்த படத்தில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நம்மளோட இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மிர்னா கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி ரமகிருஷ்ணன் மேம் மிஸ்ஸஸ் யூ இந்த செட்டுன்னு. ஸோ தோ வி ஹேட் வெரி லெஸ் டைம், அந்த எனக்கு அந்த ரத்தமாரி சாங்கில் நடந்த மாண்டேஜ் சீக்வன்சஸில் எல்லாமே ஒரு ஃபேமிலியாக போன சீக்வன்சஸ் வந்து உண்மையிலேயே ஒரு ஃபேமிலியாக அங்கே உட்காந்துட்டு டுகெதராக இருந்த ஒரு ஃபீலிங்ஸ் தான் இருந்திருக்கு. அண்ட் மேம் அதுக்கப்புறம் நான் மீட் பண்ண முடியல. எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா அவங்களோட சேர்ந்து இன்னொரு படம் பண்ணணும்னு இருக்குது. ஸோ தெரில அது எப்போ நடக்கும். She's a very cool person, no? Yeah, I've heard she's very cool. She's very cool. நம்ம பார்க்குற கேரக்டர்ஸ் வந்து அவங்க உண்மையிலே அவ்வளோ வேர்சடைலாக புல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அவங்க ரியல் லைஃப்லேயே வந்து ரொம்ப ஆப்போசிட். அதுக்குள்ளே போகும்போது வேற மாதிரி ஒரு வைப்ல இருப்பாங்க ஒரு கேரக்டர்ஸ்குள்ளே பண்ணும்போது. அண்ட் ஷுட் ஒர்க் வித் ஹர் அகைன். ரஜினி சார். ரஜினி சார் இஸ் ஆல்வேஸ், எப்போவுமே ரஜினி பாதான் என் மனசுக்குள்ள. படத்தில் ஜெயிலில் கூப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அவர் ரஜினிப்பா அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகும். பட் சார் வந்து இஸ் லைக், நான் ஃபஸ்ட்டு படத்துக்கு நான் வாரத்துக்கு முன்னாடி நான் சாரை மீட் பண்ணேன். அப்போ நான் படத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன், எனக்கு ஆசை, எனக்கு அந்த மாதிரி சொல்லும் போது சார் என்கிட்ட அட்வைஸ் பண்ணார், இல்லை வேணாம் வசந்த், இதுக்கு நீ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வா, நீ என்ன பண்ண, நீ படிச்சுட்டு உங்கள் அப்பா நினச்ச மாதிரி டிகிரிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேபி யூ கிவ் அ ட்ரை அப்படின்னாரு. அண்ட் இப்போ ஜெயிலரில் வந்து அந்த ஃபஸ்ட் டே ஆஃப் செட்டில் மீட் பண்ணும்போது நான் ஒன்று நடிக்க வேணான்னு இன்டெரக்டாக சொன்னேன். பட் நம்ம 2 பேருமே சேர்ந்து நடிக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொன்னார். அண்ட் எனக்கும் அப்படி தான் அவரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமை. அண்ட் பிகாஸ் எனிதிங் வாட் எவர் ஐ டூ, இப்போ தர்மனியாக இருக்கட்டும், ராக்கியாக இருக்கட்டும், அவர்கிட்ட வந்து ஒரு அப்ரிசியேஷன் இருக்குல்ல, அது வந்து எப்போவுமே இருந்திருக்கு.
எப்போவுமே இருந்திருக்கு. ஃபஸ்ட் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவரோட அப்ரிசியேஷன் இருந்திருக்கு. கூப்பிட்டு மீட் பண்ணுவார், அந்த படத்தை பற்றி பேசுவார், அந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி எக்ஸ்டென்சிவாக யூனோ அது டிஸ்கஸ் பண்ணுவார். அண்ட் டு மீ இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் ஆஸ் அ ஹியூமன் பீங், ஆஸ் அன் ஆக்டர், அண்ட் ஐ லுக் அப் டு ஹிம். இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். சார், இந்திரா படம் பார்க்க வர மக்கள் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம்? தமிழில் வந்து போர் தொழில் ஒரு ராட்சசன், இல்லை மலையாளத்தில் நரிவேட்டா ஒரு அந்த ஃபிலிம்ஸ் வந்து இங்கே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறான். ஹிட் 1 ஹிட் 2 ஹிட் 3 மாதிரி. இது வந்து இந்த த்ரில்லர் ஃபிலிம்ஸோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு த்ரில்லர் ஃபிலிமோட ஜானரில் இது இருக்கணுன்றதுக்கான அட்டெம்ப்டும் ஹானஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ஓகே த்ரில்லராக இருக்கிறதுனால ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குமான்னு பார்த்தா இல்லை, கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கதையோட பேஸ் சோல் வந்து இஸ் அ லவ் ஸ்டோரி. லவ்வை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகுற த்ரில்லராக வந்து செட் ஆகிருக்கு. இது வந்து ஜனரஞ்சகமாக எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய, எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் நாங்கள் பொசிஷனும் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அஸ் யுவர் டைம். தேங்க்யூ.